Matter around us அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. Symbol of an element. Elements உடைய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் சிம்பிள்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். A symbol is an first symbolனா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. is an abbreviation or short representation of a chemical element. ஒவ்வொரு கெமிக்கல் எலிமெண்ட்டுடைய சுருக்கமான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. there is a unique symbol for each element. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரே ஒரு ஆட்டமால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இதை வச்சு தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. த சிம்பிள் இஸ் யூஸ்வலி டிரைவ்ட் ஃப்ரம் தி நேம் ஆஃப் தி எலிமெண்ட் விச் இஸ் எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் லாட்டின். இந்த சிம்பிள் எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட்டுடைய பேர் இங்கிலீஷ்லேயோ இல்லை லாட்டின்லேயோ இருக்கக்கூடிய பேர்லேருந்து இந்த சிம்பிள்ஸை கொண்டு வராங்க. தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் அலோகேட்டட் பை தி IUPAC. அலோகேட்டட்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அதை வந்து எடுத்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுடைய சிம்பிளையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. டால்டன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் டு யூஸ் த சிம்பிள்ஸ் முதல்ல யூஸ் பண்ண சயின்டிஸ்ட் யாருன்னா டால்டன். ஃபார் எலிமெண்ட்ஸ் இன் வெரி ஸ்பெசிஃபிக் சென்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சென்ஸோட எலிமெண்ட்ஸ்க்கு சிம்பிளை யூஸ் பண்ணது டால்டன் தான். when he used a symbol for an element he also meant a definite quantity of that element. so symbols யூஸ் பண்ணும்போது அந்த எலிமெண்ட்டுடைய குவான்டிட்டியும் வந்து அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. தட் இஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் தட் எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமுடைய குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்றதையும் அவர் சொன்னார். Berzelius suggested that the symbols of element be made from one or two letters of the name of the element. Berzelius அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸுடைய சிம்பிள்ஸை வந்து நம்ம 1-2 லெட்டர்ஸ் எழுத்துக்களால் வச்சு நம்ம அந்த எலிமெண்ட்டுடைய பெயர்கள்லேருந்து 1-2 எழுத்தை மட்டும் எடுத்து இந்த எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் சிம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சிலியஸ் அப்படிங்கிற ஒரு சஜஷன் சொல்கிறாரு. Symbols for some elements as proposed by Dalton. Dalton யூஸ் பண்ண அந்த சிம்பிள்ஸ் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு புள்ளி மாதிரி விஷயம் சுற்றி சர்க்கிள் போட்டு அது ஹைட்ரஜன், கார்பன் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. எதுவும் ஃபில் பண்ணாமல் வெறும் சர்க்கிள் போட்டால் ஆக்சிஜன். அந்த மாதிரி இது ஒன் வேர்ட்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க, இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ இது அந்த சிம்பிள்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. The following rules are followed while assigning symbols to the elements. ஒரு எலிமெண்ட்ஸுக்கு சிம்பிள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 1 or 2 எலிமெண்ட்ஸ். கெமிக்கல் சிம்பிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து அல்லது 2 எழுத்தால் அது குறிப்பிட்டிருப்பாங்க. த சிம்பிள்ஸ் ஆஃப் மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் கரஸ்பாண்ட் டு த ஃபர்ஸ்ட் லெட்டர். பெரும்பாலான எலிமெண்ட்ஸ்க்கு அந்த வார்த்தையுடைய முதல் லெட்டர் இருக்கும், அது கேபிட்டலைஸ்டாக இருக்கும். ஆஃப் தேர் இங்கிலீஷ் நேம், மோஸ்ட்லி இங்கிலீஷ் நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் வந்து எலிமெண்ட்ஸ்க்கு சிம்பிளாக வச்சுருக்காங்க, அது கேபிட்டலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ சிம்பிள் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் O, கேபிட்டல் O போடுவோம். அண்ட் தட் ஃபார் தி ஹைட்ரஜன் இஸ் H. ஆக்சிஜனுக்கு O சொல்கிறோம், ஹைட்ரஜனுக்கு H சொல்கிறோம். அது கேபிட்டலில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எலிமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் பை சிங்கிள் லெட்டர் சிம்பிள்ஸ். எந்தெந்த எலிமெண்ட்ஸ் சிங்கிள் லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரஜன் H, ஃப்ளோரின் F, ஆக்சிஜன் O, கார்பன் C, பாஸ்பரஸ்க்கு P, சல்ஃபருக்கு S, பொட்டாசியம்க்கு K, யுரேனியம்க்கு U கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் ரூலாக பார்த்தோம். முதல்ல எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம், அது கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ரூல் பார்த்தோம். when there is more than one elements that begins with the same letter. இப்போ ஒரு வேளை சப்போஸ் ஒரு 2 எலிமெண்ட்டுக்கு ஒரே எழுத்தால் ஆரம்பிச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டுத்துக்குமே சேம் லெட்டர் நம்ம கேபிட்டலில் போட்டால் கன்ஃபியூஷன் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, தேர் சிம்பிள்ஸ் டேக் 2 letters. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்டால் அது வந்து அந்த எலிமெண்ட்டுடைய சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட் லெட்டர் இஸ் கேபிட்டலைஸ்ட். அந்த 2 எழுத்து எடுக்கும்போது ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாகவும் வெல் தி செகண்ட் லெட்டர் ஹேஸ் தி லோயர் கேஸ். செகண்டாக எழுதக்கூடிய லெட்டரை வந்து ஸ்மால் லெட்டர்ஸாகவும் கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the names of both hydrogen and helium begin with H. இப்போ ஹைட்ரஜனுக்கும் H தான் ஆரம்பிக்குது, ஹீலியமுக்கும் H தான் ஆரம்பிக்குது. அப்போ வெறும் Hன்னு போட்டால் நமக்கு ஹைட்ரஜனா ஹீலியமான்னு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால ஹைட்ரஜன் இஸ் ரெப்ரசன்டட் பை தி சிம்பிள் H. ஏற்கனவே ஹைட்ரஜனுக்கு Hன்ற சிம்பிள் நம்ம கொடுத்துட்டோம். அப்போ அதே சிம்பிளை ஹீலியம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், ஹீலியம் பக்கத்தில் E அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. ஸோ அது ரெண்டும் ஒன்றா சேர்த்து HE அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு சிம்பிள் எடுத்துக்கிறோம். சிமிலர்லி த சிம்பிள் ஃபார் கார்பன் இஸ் C, while தி சிம்பிள்ஸ் ஃபார் கால்சியம், குளோரின், குரோமியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே Cயில் தான் தொடங்குது. அப்போ ஏற்கனவே Cன்ற கேபிட்டல் லெட்டர் நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கால்சியம்க்கு CAனும் குளோரினுக்கு CLனும். இப்போ இங்கே கன்ஃபியூஷன் என்ன வருது, CH ரெண்டுமே பக்கத்தில் பாருங்கள் சேம் லெட்டர்ஸால் வருது. அதனால ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ குளோரினுக்கு CLனும் குரோமியம்க்கு CR அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் அதுக்கு
கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் பை சிம்பிள்ஸ் ஆஃப் 2 letters. இந்த மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆர்கான் பாருங்கள் ஏலியா ஆரம்பிக்குது, அதனால் அடுத்த லெட்டர் எடுத்திருக்காங்க ஏஎல். அலுமினியம்க்கு ஏஎல், ஆர்கானுக்கு ஏஆர். அதே மாதிரி ஆர்சனிக்கும் ஏல தான் தொடங்குது, ஆர்கானும் ஆர்சனிக்கும் ஏஆர் ஏஆர்லேயே தொடங்குது, அதனால் ஆர்சனிக்கு ஏஎஸ்ன்னு கொடுத்துட்றாங்க. அடுத்து பேரியம் பிஏ, நிக்கல் என்ஐ, புரோமியம் பிஆர், குரோமியம் கோபால்ட் ரெண்டுமே சிசியில் ஆரம்பிக்குது, அதனால் குரோமியம்க்கு சிஆரும் கோபால்ட்டுக்கு சிஓவும் கொடுக்குறோம். ஏன்னா குளோரின்க்கும் குரோமியம்க்கும் சிஹெச் வரதுனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் மெக்னீஷியம்க்கு எம்ஜி, கால்சியம்க்கு சிஏ, குளோரின்க்கு சிஎல். அடுத்த ரூல் பாருங்கள். த சிம்பிள்ஸ் ஃபார் சம் எலிமெண்ட்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் த லாட்டின் நேம்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லேருந்து எடுத்துருக்கக்கூடிய சிம்பிள்ஸ். இப்போ சில வார்த்தைகளுக்கு சில எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாட்டின் மொழியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த நேம்ஸ்லேருந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிள் ஃபார் கோல்டு இஸ் ஏயு ஆஃப்டர் இட்ஸ் லாட்டின் நேம் அவுரம். கோல்டுடைய லாட்டின் பேர் வந்து அவுரம். ஸோ அந்த அவுரம்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் 2 லெட்டர் ஏயு அப்படின்றத எடுத்து கோல்டுக்கு கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி த சிம்பிள் ஃபார் காப்பர் இஸ் சியு. காப்பருக்கு சிஓ போடாமல் சியு போடுறோம் நம்ம, ஏன்னா அதோடைய லாட்டின் நேம் வந்து குப்ரம். குப்ரம் அப்படிங்கிற அந்த லாட்டின் நேம் வந்து சியு அப்படிங்கிற சிம்பிளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பரை வந்து குப்ரம் சொல்கிறோம், ஸோ சியு. லெட்டுக்கு வந்து பிளம்பம் சொல்கிறோம், அதனால் பிபி. பொட்டாசியம்க்கு கேலியம் சொல்கிறோம், அதனால் கே. அயன் வந்து ஃபெர்ரம், எஃப்இ. மெர்க்குரி ஹைட்ரார்கிரம், ஹெச்ஜி. சோடியம் natrium, so Na. கெமிக்கல் ஃபார்முலாஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஆஃபன் we hear that water is H2O. நம்ம அடிக்கடி நமக்கு தெரியும் வாட்டருடைய கெமிக்கல் நேம் வந்து H2O அப்படின்னு சொல்லி. இந்த H2O அப்படின்ற கெமிக்கல் ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாட்டர் மாலிக்யூல். தண்ணிக்குள்ளே என்னெல்லாம் மாலிக்யூல்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கோ, அதை வச்சு தான் வந்து நமக்கு கெமிக்கல் ஃபார்முலேஸ் கொடுக்குறாங்க. திஸ் மீன்ஸ் தட் ஈச் மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் ஹேஸ், ஒவ்வொரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டர்லேயும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். A chemical formula is a symbolic representation of one molecule of an element. ஒவ்வொரு எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிக்யூலுடைய symbolic representation தான் இந்த chemical formulas. ஒரு காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்ட்லேயே ஒரு எலமெண்ட்லேயே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் என்னென்ன சொல்கிறது தான் chemical formula. It provides information about the elements present in the molecules and the number of atoms of each element. ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் எத்தனை ஆட்டம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் chemical formula. Can you guess the type of atoms and number of each of the atoms in NaCl, sodium chloride சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது, எத்தனை இருக்குன்னா ஒன்று இருக்குது. The chemical formula tells us the types of atoms, என்ன வகையான ஆட்டம்ஸ், என்ன ஆட்டம்ஸ் அதில் இருக்குன்னு சொல்லுது. நம்பரும் சொல்லுது, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு வாட்டருக்கு சொல்கிற மாதிரி இதில் வந்து நம்மளால் சொல்ல முடியும். In one molecule of a substance, water H2O. இப்போ இங்கே the smaller number besides the H symbol is called subscription. இந்த Hக்கு பக்கத்தில் கீழே குட்டியாக 2 போட்டிருக்கோமா, அதை வந்து subscript அப்படின்னு சொல்கிறோம். It tells us the number of atoms that elements present in the molecule. அப்போது இந்த ஒரு மாலிக்யூல், இந்த ஒரு வாட்டர் மாலிக்யூலில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லுது. Hence there are 2 hydrogen atom in one molecule. ஒரு மாலிக்யூலில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. When there is no number of besides O symbols, O பக்கத்தில் சிம்பிள் பக்கத்தில் எந்த நம்பரும் இல்லை அப்படின்னா என்னென்னா இட் மீன்ஸ் there is only one atom. அப்போ அதில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். Hence there as one oxygen atom in a water molecule. ஸோ ஒரு வாட்டர் மாலிக்யூலையும் ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் தான் இருக்குது அப்படின்றத சொல்லுது. Here are some examples of chemical formulas. சில கெமிக்கல் ஃபார்முலாஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. NaCl அப்படின்னா சோடியம் குளோரைட். இதில் வந்து ஒரு சோடியம் இருக்குது, ஒரு குளோரின் இருக்குது. அம்மோனியாவுக்கு NH3, ஒரு நைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது. குளுக்கோஸ்க்கு C6H12O6. இது வந்து 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. 6H12O6 அப்படின்னா என்ன, இல்லை குளுக்கோஸுடைய ஃபார்முலா என்ன அப்படின்லாம் 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. அப்போ 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, 12 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இது 3 சேர்ந்தது தான் வந்து குளுக்கோஸ். காமன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் கெமிக்கல் ஃபார்முலா. சில காம்பவுண்ட்ஸும் சில கெமிக்கல் ஃபார்முலாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். H2O வாட்டர் எல்லாருக்குமே தெரியும். குளுக்கோஸ்க்கு இப்போ தான் பார்த்தோம் 6H12O6. சால்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டுடைய பேர் சோடியம் குளோரைட். சோடியம்க்கு Na, குளோரினுக்கு Cl, ஸோ NaCl. எத்தனாலுக்கு C2H6O. அமோனியாவுக்கு NH3, சல்ஃபியூரிக் ஆசிட்ஸு H2HO4, மீத்தேனுக்கு CH4, சுக்ரோஸ்க்கு C12H22O11. இதெல்லாம் வந்து கட்டாயமாக நம்ம மனப்பாடம் பண்ணி தான் வச்சு ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.